குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் நியூ டே சேனல். நேற்று உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன் இல்லையா, இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு. அதுக்கான ஆன்சர் 28. இன்னைக்கு நியூஸ் பார்க்கலாம். G7 மாநாட்டில் கலந்து கொண்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் பிரதமர் மோடியும் பேச்சுவார்த்தை. நான் அதிபராக இருக்கும் வரை இந்தியாவிற்கு அமெரிக்கா ஒரு சிறந்த நண்பராக இருக்கும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா மீது தாக்குதல் ஏற்பட்டால் அமெரிக்கா கண்டிப்பாக முன்வரும் என ட்ரம்ப் கூறியுள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம்னா, இந்தியா முழுவதும் நீட் மறுதேர்வுக்கு வினாத்தாள்களை இராணுவ விமானங்களின் மூலம் தேர்வு மையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. இது முழுவதுமே பிரதமர் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டுக்குள் அந்த நீட் மறுதேர்வு கொண்டு வரப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம்னா, T20 மகளிர் உலகக்கோப்பை தொடரில் மேலும் ஒரு வெற்றியை பதிவு செய்த இந்திய அணி நெதர்லாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் 95 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி வெற்றியை பதிவு செய்துள்ளது. அமெரிக்கா ஈரானுடன் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் ட்ரம்ப். 14 அம்ச அமைதி ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகியுள்ளது. இருதரப்பு இராணுவ நடவடிக்கைகளையும் உடனடியாக நிறுத்த வேண்டும். ஹார்மோஸ் நீரிணையை வணிக பயன்பாட்டிற்கு முழுமையாக திறக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இராணுவ மறுகட்டமைப்பிற்காக 28 லட்சம் கோடி நிதியுதவி அளிக்கப்படும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம்னா, சென்னையில் புகழ்பெற்ற பச்சையப்பன் கல்லூரிக்கு தமிழக அரசு கோயட் அந்தஸ்து வழங்கி அதிகாரப்பூர்வமாக அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 184 ஆண்டுகள் பழமையான வரலாற்று சிறப்புமிக்க இக்கல்லூரி நடப்பாண்டு முதல் இருப்பாளர் பயிலும் கல்லூரியாக மாறுகிறது. டுடே உங்களுக்கான கொஸ்டின், உலகத்தில் எத்தனை ஓஷன் உள்ளது? இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.